24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்க போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்ட யமன் ஹவுதி இராணுவத்தினர். யமன் ஹவுதி இராணுவம் தொடர்பாக உளவு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் சிக்கி தவிக்கும் அமெரிக்கா. யமனுக்குள்ளே உச்ச தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்கப் போகின்றார்களா? யமனிலே இருக்கக்கூடிய ஈரானிய தளங்களை அமெரிக்கா குறிவைக்கப் போகின்றதா? நெட்டன்யாஹுவுக்கும் ஷின்பெட் உளவு பிரிவின் தலைவருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச மோதல்களும் ஹமாஸை மிரட்டிய அமெரிக்காவின் தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் லெபனான் எல்லை பிரதேசத்தில் நடைபெற்று வரும் உச்ச தாக்குதல்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளது. சிரியா மீதான இரண்டாம் கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. நேற்று மாலை மெரோன் அல்-ராஸ் பிரதேசத்திலும் ஐட்ரா அல்-ஷாப் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன்களை பயன்படுத்தி 2 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாவினுடைய ரத்வான் படைப்பிரிவின் வீரர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. நாளுக்கு நாள் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இவற்றினை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தி தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினை முழுமையாக நிராயுத பாணியாக்கும் வரையில் நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் எங்களுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்துவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானின் 10க்கும் அதிகமான புள்ளிகளில் நிலை கொண்டுள்ளது. லெபனானினுடைய ஜனாதிபதிக்கும் நெட்டன்யாஹுவுக்கும் இடையில் நடைபெற்ற ஏமாற்று ஒப்பந்தத்தின் மூலமாக தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அடுத்த கட்ட விரிவாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருவதாகவும் லெபனான் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதே நேரம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை வெளியேற்றுவதற்காக எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க தரப்பினரும் போலியான வெற்றி அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக வெளியேற்றுவதற்கான பொறுப்பை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் லெபனானினுடைய அரசாங்கத்திடமே ஒப்படைத்துள்ளார்கள். இதற்கான காரணங்களை நான் முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து நேற்று மாலையிலிருந்து லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை சிரியாவின் அரசை ராணுவமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 3 STS பயங்கரவாதிகள் எல்லை கிராமமான அல் குசேர் கிராமத்தினூடாக லெபனான் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்துள்ளார்கள். மேலும் STS பயங்கரவாதிகள் குறித்த எல்லை பிரதேசத்தினூடாக நுழைந்து குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனானின் பேக்கா குலத்தை சேர்ந்த விவசாயிகளை அச்சுறுத்தியுள்ளார்கள். பேக்கா குலத்தை சேர்ந்த விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய ஆடுகளை திருடுவதற்கும் STS பயங்கரவாதிகள் முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பேக்கா குலத்தை சேர்ந்த விவசாயிகள் STS பயங்கரவாதிகளை எச்சரித்துள்ளார்கள். இருப்பினும் STS பயங்கரவாதிகள் அவற்றையும் மீறி விவசாயிகளுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பேக்கா குலத்தை சேர்ந்தவர்கள் STS பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே அந்த 3 STS பயங்கரவாதிகளும் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். பிறகு குறித்த பிரதேசத்திலே களமிறங்கிய லெபனானினுடைய அரசை ராணுவம் அழிக்கப்பட்ட 3 STS பயங்கரவாதிகளையும் செஞ்சிலுவை சங்கத்தினூடாக சிரியாவுக்குள்ளே அனுப்பி வைத்தார்கள். இதைத் தொடர்ந்து சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகள் எல்லை பிரதேசத்திலே குவிக்கப்பட்டார்கள். லெபனானின் எல்லை பிரதேசங்களிலே களமிறங்கிய STS பயங்கரவாதிகள் லெபனான் எல்லை கிராமங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு ஆரம்பித்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் STS பயங்கரவாதிகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 6க்கும் அதிகமான லெபனான் விவசாயிகளுடைய வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. 5க்கும் அதிகமானோர் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து பேக்கா குலத்தை சேர்ந்தவர்களும் STS பயங்கரவாத படைகளுக்கு எதிரான உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். மோட்டார் குண்டுகளையும் கவசெதிர்ப்பு ஏவுகணைகளையும் பயன்படுத்தி STS பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். இதன்போது எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய பல STS பயங்கரவாத படைகள் கொத்தாக அழிக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் குறித்த எல்லை பிரதேசத்தினூடாக STS பயங்கரவாதிகளுடைய T-62 போர் வாகனங்கள் நுழைந்தன. இதன்போது பேக்கா குலத்தை சேர்ந்தவர்கள் கவசெதிர்ப்பு ஏவுகணையை பயன்படுத்தி இந்த போர் தாங்கி வாகனங்களை வெடிக்கச் செய்தார்கள். இந்த தாக்குதலிலும் பல STS பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சிரியாவின் எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய STS பயங்கரவாதிகளின் கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் பேக்கா குலத்தை சேர்ந்தவர்கள் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய அரசை ராணுவமும் எல்லை பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டது. மேலும் லெபனானின் அரசை ராணுவத்தினர் STS பயங்கரவாதிகளின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பதில் வழங்கும் முகமாக அதிரடியான பீரங்கி தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். மேலும் லெபனான் வான்பரப்பிற்குள்ளே நுழைந்த 3 ட்ரோன்களையும் லெபனானினுடைய அரசை ராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். இவ்வாறு நேற்றிரவு முழுவதும் லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்றிருந்தன. அதே நேரம் இந்த மோதல்களில் STS பயங்கரவாதிகளுக்கு
நடவடிக்கை அதிகளவான இழப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. STS பயங்கரவாதிகளின் 2 போர்த்தாங்கி வாகனங்களும் 5க்கும் அதிகமான ஜீப் வண்டிகளும் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் 15க்கும் அதிகமான STS பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த இழப்புகளுக்கு பிறகு STS பயங்கரவாதிகள் குறித்த எல்லை பிரதேசத்திலிருந்து பின்வாங்கியுள்ளார்கள். அத்தோடு லெபனானின் எல்லை பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய 3 சிரியர்களையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தான் படுகொலை செய்துள்ளார்கள் என சிரியாவுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. மேலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் எல்லை பிரதேசத்தில் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததாகவும் சிரியாவுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இவற்றினை முழுமையாக மறுத்துள்ளார்கள். லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே நடைபெறக்கூடிய மோதல்களுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஊடக அறிக்கை ஒன்றின் மூலமாக தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு குறித்த மோதல்கள் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மோதல்கள் துரதிர்ஷ்டவசமானவை. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகளவான நன்மைகளை ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு நிறுவனமே அடைந்து கொள்ளும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யமன் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து நாங்கள் ஈரானையும் இலக்கு வைப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்த மிரட்டல்களுக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பதிலடிகளை வழங்கியிருந்தார். ஈரானின் வெளியுறவுத்துறை கொள்கைகளை கட்டுப்படுத்துவதற்கும் ஈரானின் வெளியுறவுத்துறை கொள்கைகளில் ஆணையிடுவதற்கும் அமெரிக்க அரசாங்கத்திற்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை. அந்த சகாப்தம் 1979ஆம் ஆண்டே நிறைவடைந்து விட்டது. ஜோ பைடன் கடந்த ஆண்டு முன்னோடி இல்லாத வகையில் $23 பில்லியன் அதிகமான ஆயுதங்களை இனப்படுகொலை அரசாங்கத்திற்கு வழங்கினார். இதன் மூலமாக காசாவில் 60,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். தற்போது யமன் மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதலில் இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை நிறுத்துங்கள். அத்தோடு யமன் தலைமைகள் சொந்த முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் சுயாதீனமாகவே எடுக்கின்றார்கள். முடிவுகளை எடுப்பதற்கு ஈரான் எந்தவிதமான வழிகாட்டுதல்களையும் அவர்களுக்கு வழங்குவதில்லை. அதே போன்று அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு எதிரான பதிலடிகளையும் அவர்களே தீர்மானிப்பார்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். யமனின் உள்நாட்டு போரிலே என்ன நடைபெற்றது என்பது பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. யமன் ஹவுதிகள் தங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளை முழுமையாக நிறுத்தும் வரை நாங்களும் முழுமையாக நிறுத்தப் போவதில்லை. யமன் ஹவுதிகள் மீது நாங்கள் இடைவிடாது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டிருக்கின்றோம். ஈரான் இதிலிருந்து முழுமையாக விலகி இருப்பது அவர்களுக்கும் நல்லது என அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமனிலே இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஆதாரங்களையும் யமன் ஹவுதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஈரானின் தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் புலனாய்வு போர்க்கப்பல்கள் யமன் ஹவுதிகளுக்கு தேவையான எல்லாவிதமான உளவு தகவல்களையும் தரவுகளையும் வழங்குகின்றன. செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய அனைத்து கப்பல்கள் தொடர்பான தரவுகளையும் ஈரானினுடைய புலனாய்வு போர்க்கப்பல்களை யமன் ஹவுதிகளுக்கு வழங்குகின்றன. இதனால் இந்த புலனாய்வு போர்க்கப்பல்களும் இலக்கு வைக்கப்பட வேண்டும் என்றும் யமன் ஹவுதிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஈரானின் அனைத்து தளங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் புதிய முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் குறித்த வரைபடத்திலே ஈரானினுடைய புலனாய்வு போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விதத்தினையும் உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். அடுத்து யமனினுடைய தலைவர் விசேட உரையொன்றின் மூலமாக முக்கியமான கருத்துக்களையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் பட்டினியினால் வாடுவதும் உணவில்லாமல் தவிப்பதும் சிறிய பிரச்சனை அல்ல. பலஸ்தீனிய மக்களை அழிப்பதற்காகவே ஆக்கிரமிப்பு இந்த பட்டினி போரையும் தொடர்கின்றது. காசாவிலே தொடரும் இந்த பட்டினி போரை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான பொறுப்பும் எங்களுக்கு காணப்படுகின்றது. பலஸ்தீனிய மக்கள் பசித்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு பொழுதும் பொறுமையாக இருக்க முடியாது. யமன் மக்கள் நம்பிக்கை மற்றும் ஞானம் உள்ளவர்கள். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக யமன் மக்கள் உறுதியாகவே இருக்கின்றார்கள். எங்களுக்கு எதிராக எந்த ஒரு மிகப்பெரிய போரை ஆரம்பித்தாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய இறுதி முடிவாகவும் நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. பலஸ்தீனிய மக்களை நாங்கள் ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்க போவதில்லை. பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான செங்கடல் பிரதேசத்தினுடைய முற்றுகையினை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய முடிவுகளில் நாங்கள் எந்த விதமான மாற்றத்தினையும் ஏற்படுத்த போவதில்லை. காசாவிற்குள்ளே பலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான மனிதாபிமான உதவிகளும் கொண்டு செல்லப்படும் வரை அனுமதிக்கப்படும் வரை எங்களுடைய தாக்குதல்கள் தொடரத்தான் போகின்றன. எங்களுடைய யமன் நாட்டிற்கு எதிராக தாக்குதல்களை அமெரிக்கா வீரியப்படுத்தினால் நாங்கள் பதற்றங்களை அதிகரிப்பதற்காக எல்லா விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்றும் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் யமனினுடைய தலைவர் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார். அடுத்து இன்று அதிகாலையும் அமெரிக்காவின் போர் விமானங்களும் பிரித்தானியாவின் போர் விமானங்களும் யமனினுடைய ஹுதைதா துறைமுகத்தை இலக்கு
வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் போர் விமானங்கள் உதேதா துறைமுகத்திலே நங்கூரமிடப்பட்டிருக்கக்கூடிய கேலக்ஸி லீடர் கப்பலை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. 2023 ஆண்டு நவம்பர் மாதம் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த கேலக்ஸி லீடர் கப்பலை கைப்பற்றியிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான கேலக்ஸி லீடர் கப்பலை இலக்கு வைத்தே தற்போது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதாவது உண்மையில் அமெரிக்காவினால் யெமன் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. யெமன் ஹவுதி ராணுவத்துடைய தலைமைகள் எங்கு இருக்கின்றார்கள், யெமன் அன்சாருல்லாவின் அரசியல் தலைமைகள் எங்கு இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான எந்த விதமான உளவு தகவல்களையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் யெமன் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் அமெரிக்கா முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளது. அடுத்து அமெரிக்காவின் தாக்குதல்களை தொடர்ந்து செங்கடல் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் போர்க்கப்பலான ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அதிரடியான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். 15க்கும் அதிகமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் நாங்கள் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து 2 தடவைகளுக்கு மேலால் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக யெமனுடைய ஊடக பேச்சாளரும் தெரிவித்திருந்தார். அத்தோடு யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய அதிரடியான தாக்குதலினால் அமெரிக்காவின் போர்க்கப்பல் சேதமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. யெமனுடைய தாக்குதலினால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் சேதமடைந்திருக்கின்றதா என்கின்ற கேள்விகளுக்கு அமெரிக்க கடற்படையினர் எந்தவிதமான பதில்களையும் வழங்கவில்லை என்றும் இதன் மூலமாக போர்க்கப்பல் சேதமடைந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்காவின் கடற்படை நிறுவனமானது அறிவித்துள்ளது. அடுத்து கடந்த 5 நாட்களாக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் யெமனுடைய வடக்கு பிரதேசத்திலும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகள் யெமனுடைய தெற்கு பிரதேசத்திலும் யெமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக சிறிய தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது அமெரிக்காவானது யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் யெமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்குமாறு யெமனுடைய தெற்கு பிரதேச இடைக்கால அரசாங்கத்தினுடைய தலைவரும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படை தளபதியும் கட்டளையிட்டுள்ளார். இதற்கமைவாக யெமனின் தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி ராணுவத்திற்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்காவானது யெமனுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்காகவே தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. யெமனுடைய தலைமைகளை படுகொலை செய்வதன் மூலமாக யெமன் ஹவுதி ராணுவத்தின் தாக்குதல்களை நிறுத்த முடியும் என்றும் யெமன் ஹவுதி ராணுவத்தினை பலவீனப்படுத்த முடியும் என்று அமெரிக்கா இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் யெமனுடைய தலைமைகளை அமெரிக்கா படுகொலை செய்துவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி யெமனுடைய தெற்கு பிரதேசத்தினூடாக மிகப்பெரிய உச்ச தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தின் முழுமையான ஆதரவோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகள் இந்த உச்ச தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்தோடு யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இந்த தரைவழி தாக்குதல்களை முறியடிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் யெமனுடைய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே தற்போதைய சூழ்நிலையில் யெமனுக்கு எதிரான போரானது விரிவடைந்து செல்கின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எங்களுடைய முன்மொழிவுக்கு ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய பதிலை எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஹமாஸ் தரப்பினர் நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயங்களை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் ஹமாஸ் தரப்பினர் மிகவும் பகுத்தறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யெமன் ஹவுதிகளுக்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நடவடிக்கைகளில் இருந்து ஹமாஸ் பாடத்தினை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இதே நிலைமை தான் ஹமாஸுக்கும் ஏற்படும் என மத்திய கிழக்கிற்கான அமெரிக்காவின் தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் ஹமாஸுக்கு மிரட்டல்களை வழங்கியுள்ளார். அதே நேரம் ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்குவதற்காகவும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள செய்வதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இந்த தாக்குதல்களிலே 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து நெட்டன்யாஹுவுக்கும் ஷின் பெட் உளவு பிரிவினுடைய தலைவருக்கும் இடையில் முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது. யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் நெட்டன்யாஹுவின் கோரிக்கைகளுக்கு ஷின் பெட் உளவு பிரிவினுடைய தலைவர் அடிபணியாததன் காரணமாகவே இந்த முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தினை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாஹு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். ஷின் பெட் உளவு பிரிவினுடைய தலைவர் என்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார். இதனால் நான் ஷின் பெட் உளவு பிரிவினுடைய தலைவரை பதவியில் இருந்து நீக்கப் போகின்றேன். இதற்கான வேலை திட்டங்களை நான் இந்த வாரமே ஆரம்பித்து விடுவேன் என நெட்டன்யாஹு குறித்த காணொலியில் தெரிவித்திருந்தார். நெட்டன்யாஹுவின் இந்த காணொலியை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர்கள் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். நெட்டன்யாஹு இஸ்ரேலின் அரசியல் அமைப்புக்கு எதிராக செயற்படுவதனால் மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தார். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.